9வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சது எப்படி அப்படின்னாக்கும் பார்க்கிறோம். பகவானோடு நாபீரந்திரத்திலேருந்து உயர்ந்து வந்த தாமரை மொட்டு, அந்த தாமரை மொட்டு விடர்ந்து அதுக்குள்ளேந்து பிரம்மா உத்பவிச்சார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். பிரம்மா என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையாக்கும் இந்த தசகத்துல பார்க்கிறோம். ஸ்திதஹா சஹா சஹ கமலோல்பவஹா. கமலம் ஜனனா தாமரப்பூ. கமலோல்பவஹா தாமரப்பூவிலேந்து ஜனிச்ச பிரம்மா. தவ நாபி பங்கேருஹே ஹி. பகவானோடு நாபி அப்படின்னா பொக்கில், பங்கம்னா அழுக்கு, பங்கேருஹம் அப்படின்னா அழுக்குல முளைச்சு வந்தது, சேத்துல முளைச்சு வந்தது அப்படின்னு அர்த்தம். பங்கேருஹம் அப்படிங்கிறது தாமரைப்பூ. தாமரை சேத்திலையாக்கும் முளைச்சு வரும். நாபி பங்கேருஹே பகவானோடு நாபியிலேந்து உண்டான தாமரைப்பூவுல அப்படின்னு அர்த்தம். நாபி பங்கேருஹேஹி நாபியில இருக்கிற தாமரைப்பூவிலேயே அப்படின்னு அர்த்தம். அந்த ஹீ அங்க திருடமா உறப்பிச்சு சொல்லப்படுறது. நாபியில இருக்கிற தாமரைப்பூவிலேயே அப்படின்னு அர்த்தம். ஸ்திதஹா உட்கார்ந்துண்டு, சஹ கமலோல்பவஹா தாமரையிலேந்து உத்பவிச்ச அந்த பிரம்மா, தவஹி நாபி பங்கேருஹே பகவானோடதே ஆன அந்த நாபியிலேந்து உண்டான தாமரைப்பூவில ஸ்திதஹா உட்கார்ந்துட்டு, குதஹா எங்கேந்தாக்கும், ஸ்விது எங்கேந்தாக்கும், எங்கேந்தாக்குமோ அப்படின்னு. குதஹா ஸ்விது, குதஸ்விது எங்கிருந்தாக்குமோ அப்படின்னு அர்த்தம். இதம் அம்புதௌ உதிதம் இந்த தாமரைப்பூ இந்த சமுத்திரத்துல உண்டாச்சு. இது அனாலோகயன் அப்படின்னு பார்க்கறதுக்கு சாதிக்காதக்கி. ஆலோகயன் அப்படின்னா பார்த்துட்டு, அனாலோகயன் அப்படின்னா பார்க்க முடியாதக்கி. தது ஈச்சன குதூகலாது. தது அது, ஈச்சன பார்க்கறதுக்கான, குதூகலாது ஒரு ஆர்வத்தோடு கூடிட்டு, பிரதிதிசம் ஓரோ டைரக்ஷனுக்கும், இன் ஈச் டைரக்ஷன், விவருத்தா திரும்பி, அப்படி இல்லைன்னா தலையை இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தார் அப்படின்னு அர்த்தம். ஆனனம் அப்படி 4 பக்கத்துக்கும் திரும்பின முகத்தோடு கூடிட்டு, விவருத்த ஆனனம் அப்படி ஓரோ டைரக்ஷனுக்கும் முகத்தை திருப்பினோன, டேர்னிங் ஹிஸ் ஹெட் அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓரோ டைரக்ஷனுக்கும் முகத்தை திருப்பினோன என்ன வாக்குமாச்சு அப்படின்னு. சதுர்வதனதாம் 4 முகம் இருக்கிற அவஸ்தைய அகாது பிரம்மா பிராபிச்சார். பிரம்மாக்கு 4 முகங்கள் உண்டாகி வந்தது. வதனம் ஜனனா முகம், சதுர் ஜனனா 4 முகங்கள் பிரம்மாவுக்கு உண்டாச்சு. இப்படி 4 டைரக்ஷனுக்கும் தலையை திருப்பி பார்த்தோன்னு, இப்படி எல்லா டைரக்ஷனும் ஒரே சமயம் பார்க்க முடியற மாதிரி ஆச்சு பிரம்மாக்கு. ஓரோ முகத்திலையும் 2 கண்ணு 2 காது இப்படின்னு தலைய ஒவ்வொரு காவும் நம்மளெல்லாம் இப்படி திரும்பி திரும்பி பார்த்தல்லவோ பின்பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மாக்கு எல்லா டைரக்ஷன்லயும் அந்த கண்ணும் மூக்கும் எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அப்படி ஒவ்வொரு தடவையும் திரும்பி பார்க்காம எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். விகசது அப்படின்னா விரிஞ்ச, அஷ்டா அப்படின்னா 8,
திருஷ்டி அப்படின்னா கண்கள், அம்புஜாம் அப்படின்னா தாமரப்பூ. விரிஞ்ச தாமரப்பூ மாதிரி, விடர்ந்த தாமரப்பூ மாதிரி 8 கண்களோடு கூடின பிரம்மா அங்க உண்டானார். நான்முகன் உண்டானார். 4 முகங்கள் உண்டாகி வந்ததால 8 கண்கள் இருக்கு. விடர்ந்த தாமரப்பூக்களுக்கு ஈக்குவலான 8 கண்களோடு கூடி இருக்கிற 4 முகம் இருக்கிற அவஸ்தைய பிரம்மா பிராபிச்சார். 2வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா தாமரப்பூவில் உட்காந்துட்டு ஆச்சரியமா இருக்கார். இந்த தாமரப்பூ உத்பவிச்சது எங்கேருந்து? இந்த தாமரப்பூவில் உட்காந்துட்டு இருக்கிற நான் ஆராக்கும்? இந்த தாமரப்பூவை தாங்கி நிறுத்துறது ஆராக்கும்? இந்த மாதிரி பல பல கொஸ்டியன் இந்த பிரம்மாவுக்குள்ள உயர்ந்து வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. மகா அர்ணவம், பெரிய எண்டில்லாத சமுத்திரம், விகூர்ணிதம், அந்த சமுத்திரத்துல ஆடி கழிக்கிற காரண ஜலமா இருக்கிற சமுத்திரத்துல ஆடி அசையற அப்படின்னு அர்த்தம் விகூர்ணிதம். கமலம் ஜனனா தாமரப்பூ, கமலம் ஏவ தது கேவலம், தது கமலம் கேவலம் ஏவா. இப்படி அது மாற்றி சொன்னாதான் அதனோட அர்த்தத்தை கோர்வையா சொல்ல முடியும். கேவலம் ஏவா, தன்னந்தனியா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதக்கு பிரளயம் அவசானிக்கிற டைமில் சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பெரிய புயல், அதாவது கொடுங்காற்று உண்டாகும். அந்த கொடுங்காற்றுல ஆடித்திமிர்க்கிற திரமாலைகள் உண்டாகும். சமுத்திரத்துல திரமாலைகளுக்கு நடுவுல ஆடிக்களிக்கிற சாஞ்சாடற அந்த பெரிய தாமரப்பூ வேற எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாதக்கு நிக்கிறத பிரம்மா பார்த்தார். விலோக்கியா பார்த்துட்டு தது அந்த தாமர பூவோடு உபாசிரயம் ஆசிரயமா இருக்கிற, இங்க பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், தவ தனு பகவல் சரீரத்தை, தவ தனு து பகவல் சரீரத்தையாகட்டும் ந ஆலோகயன் பார்க்க முடியலை இந்த பிரம்மாவுக்கு. கஹா ஏஷஹா, கஹா அப்படின்னா ஆறு, ஏஷஹா அப்படின்னா இவன், ஆராக்கும் இவன் அப்படிங்கிற எண்ணம். மகதி அப்படின்னா பெரிய, கமலம் அப்படின்னா தாமரப்பூ, கமல உதரே அப்படின்னா தாமரப்பூவுக்கு உள்ள இருக்கிற நிஸ்ஸகாயஹா எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாதக்கு இருக்கிற அகம் நான் ஆராக்கும். மகதி கமலோதரே இந்த பெரிய தாமரப்பூக்குள்ள எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாதக்கு இருக்கிற, எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமையே, ஹி ஹெல்ப்பும் இல்லாதக்கே தன்னந்தனியா கஹா ஏஷஹா அகம், இந்த நான் ஆராக்கும். பிரம்மாவுக்கு அவர் ஆராக்கும் அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. குதஸ்விது எங்கேந்தாக்கும், இதம் அம்புஜம் இந்த தாமர பூவு சமஜனி உண்டாச்சு, இது இப்படி எல்லாம் இருக்கிற சிந்தாம் சிந்தனையில பிரம்மா அகாத் முழுகினார். 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். மகாசமுத்திரத்துல ஆடிக்கழிக்கிற தாமரப்பூவுக்குள்ள உட்காந்துண்டு பிரம்மா சிந்தனை பண்ணினார். தாமரப்பூ எங்கேருந்து வந்தது, தாமரப்பூக்குள்ள இருக்கிற இந்த நான் ஆராக்கம், இந்த தாமரையோட உல்பவஸ்தானம் கண்டத்துறதுக்கு தன்னோட யோக சக்தியால தாமரை தண்டுக்குள்ள இருக்கிற துவாரம் வழிக்கு கீழே இறங்கி போறார் பிரம்மா. அமுஷ்ய சரோருஹா இந்த தாமரப்பூவுக்கு
கிமபி ஏதாவது ஒரு காரணம் சம்பவேது காரணம் உண்டாகும் அப்படிங்கிறது ஹி உறுதியாக்கும். காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. இது இப்படி ஸ்ம மனசுல கிருத நிச்சயா திருடமா உறப்பிச்சுண்டு சகலு அந்த பிரம்மாவாகட்டும் நாள ரந்திரா நாளம் அப்படின்னா தாமரை தண்டு, ரந்திரம் அப்படின்னா அந்த தாமரை தண்டுல இருக்கிற ஓட்டகள் ஹோல்ஸ், அந்த தாமரை தண்டோடு ஓட்டை வழியா அத்வனா அப்படின்னா வே வழி அப்படின்னு அர்த்தம். தொலைகள் வழியா ஸ்வ அந்த பிரம்மா தன்னோட சொந்தம் யோக பல வித்யா தபசக்தி அப்படிங்கிறதும் ஞான சக்தி அப்படிங்கிறதும் எல்லாம் உபயோகிச்சுண்டு சமவரூடவான் தாமர தண்டுல இருக்கிற ஓட்டகள் வழி கீழே நூண்டு இறங்கினார். பிரௌடதீஹி தீஹீன புத்தி பிரௌட புத்தி ஆலோசனா புத்தி இருக்கிற பிரம்மா, அதி புத்திமானா இருக்கிற பிரம்மா துவதீயம் பகவானே அந்த பிரம்மா உங்களோடு அதிமனோகரம் ரொம்ப அழகா இருக்கிற கலேபரம் அந்த வபுச சரீரத்தை து ஆகட்டும் நான் திருஷ்டவான் பார்க்கலை அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். இந்த துவாரம் வழியா எல்லாம் இறங்கி போயிட்டும் பகவானோடு வபுச பிரம்மா பார்க்கலை. 4வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ததஹா பிரம்மா தேடி போயிட்டு காரணம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் சகல எல்லா நாளிகா தாமர தண்டோடு விவரம் சொன்னா இங்க துவாரம் தாமர தண்டுல சின்ன சின்ன நிறைய துவாரங்கள் இருக்கு, ஓட்டகள் இருக்கு. எல்லா ஓட்டகள் மார்ககா வழியும் போயிட்டு மார்கயன் தேடி பார்த்துட்டும் ஒரு துவாரம் வழி போய் பார்த்துட்டு தாமரையோடு உத்பவஸ்தானம் பார்க்க முடியலை பிரம்மாவுக்கு. அதனால எல்லா துவாரங்கள் வழியும் தேடி நடந்துட்டும் பிரயத்தனப்பட்டு சிரமப்பட்டுட்டு சதவல்சரம் 100 சம்பல்சரம் கிமபி ஒண்ணுமே ந ஏவ சந்திருஷ்டவான் பார்க்க முடியலை. நிவிருத்தியா திரும்பி வந்துட்டு இனி தேடமாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு யதாஸ்தானத்துக்கு திரும்பி வந்துட்டு கமலோதரே தாமரப்பூவுக்கு உள்ள சுகநிஷண்ண ஏகாகிருதி ரொம்ப நடுவுல இருக்கிற அந்த கர்ணிகா பாகத்துல சுகமா உக்காந்துண்டு சுகாசனத்துல உக்காந்துண்டு தீஹி அப்படின்னா புத்தி கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு சமாதி பலம் ஆததே ரொம்ப திருடமான சமாதியை ஸ்வீகரிச்சார். பவல் அனுகிரகை ஏகாகிரகி பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானோடு அனுகிரகம் ஏக ஆக்ரஹி ஒன்னு மட்டும் போரும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு பகவானோடு அனுகிரகத்தால அல்லாதக்கு வேற ஒன்னும் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒன்னும் வேண்டாம், இனி பகவானோடு அனுகிரகம் மட்டும் எனக்கு போரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு உக்காந்துட்டார். 5வது ஸ்லோகம் பார்க்கிறோம். திவ்ய சம்பல்சரம் பிரம்மாவுக்கு திருட சமாதி அவஸ்தையில உட்காந்துட்டோன ஞானம் உண்டாயி வந்தது. 100 திவ்ய சம்பல்சரமாக்கும் பிரம்மா அப்படி சமாதி அவஸ்தையில உட்கார்ந்தார். பகவத் தர்சனம் கிடைச்சு அந்த ஹிருதயத்துல சதம் 100 வல்சரம் அப்படின்னா வருஷம் சதேன பரிவல்சரைஹி 100 திவ்ய சம்பல்சரங்கள் திருட சமாதி உறச்ச சமாதியில அந்த சமாதி பிரஷ்டு ஆகாதக்கி உள்ள சமாதியில நடுவுல எந்த விதமான பிரேக்கும் இல்லாத சமாதி ஆயிட்டு பந்த உல்லசது பிரகாசிச்ச பிரபோத ஞானம் அந்த அறிவினால விஷதீகிருதா அஜானம் பிரம்மாவுக்கு இல்லாம ஆயிடுத்து. ஞானம் அப்படிங்கிற பிரகாசம் வந்தது, மனசு
க்ளீன் ஆச்சு. அப்படி மனசு க்ளீன் ஆனோன சகலு பத்மினி சம்பவகா, அந்த பிரம்மாவாகட்டும் அதிருஷ்டகரம், இதுவரைக்கு பார்க்காத அற்புதம், வண்டர்ஃபுல்லான தவஹி ரூபம், பகவானே பகவானோடு அந்த திருவுடல், அந்தர்திருஷா, அந்தஹா அப்படின்னா உள்ள, திருஷானா திருஷ்டி, அகக்கண்ணால மனசுல பார்த்தார். பரிதுஷ்டதீஹி, ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷமான மனசோடு கூடின அந்த பிரம்மா பகவல் ரூபம் வியஜஷ்டா பார்த்தார். புஜகம் அப்படின்னா பாம்பு, சர்ப்பம். போக அப்படின்னா அந்த சரீரம், அந்த ஆதிசேஷனோடு சரீரம், அதை ஆசிரியமா வச்சுண்டு, அப்படின்னா ஆதிசேஷன்ல சைச்சின் இருக்கிற அந்த பகவல் ரூபத்தை பிரம்மா பார்த்தார். ஆதிசேஷனுக்கு மேல படுத்துன்னு இருக்கிற பகவானோடு திருவுடலை பிரம்மா பார்த்தார். 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கிரீட மகுட உல்லசது, கிரீடவும் மகுடவும் எல்லாம் சிரசில தரிச்சுண்டு சோபிக்கிற அந்த பகவான பிரம்மா பார்த்தார். நூறு திவ்ய சம்பல்சரம் சமாதியில இருந்ததுக்கு அப்புறமா வாக்கும் பகவான் தன்னோட அழகான ரூபத்தை பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்தது. ஆதிசேஷனில சைச்சின் இருக்கிற அந்த பகவல் ரூபம் பிரம்மா தன்னோடு அகக்கண்ணால பார்த்தார். பிரம்மா தன்னோடு அந்தர்திருஷ்டியாலியாக்கும் இதை தரிசிச்சது. பிரம்மா பார்த்த பகவல் ரூப வர்ணனையாக்கும் இங்க நடக்கிறது இந்த தசகம் வழியா. கிரீடம் அப்படிங்கிறதும் மகுடம் அப்படிங்கிறதும் ரெண்டுமே சிரசில தரிக்கிற அலங்காரங்களாக்கும். ஷேப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மகுடம் அப்படிங்கிறது நெற்றிக்கு மேல தரிக்கிறது, கிரீடம் அப்படிங்கிறது சிரசில தரிக்கிறது. கிரீடவும் மகுடவும் தரிச்சுட்டு இருக்கிற பகவான பிரம்மா பார்த்தார். கடகம் ஜனனா வளகள், ஹாரம் ஜனனா பல தரத்தில் இருக்கிற மாலைகள், கேயூரம் அப்படின்னா தோல் வளகள், யுங் அப்படின்னா எல்லாம் கூடி சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிட்டு, மணி அப்படின்னா ரத்னங்களால ஸ்புரிதம் ஜொலிக்கிற மேகலம், அரஞானம் எல்லாம் கட்டின்னு இருக்கிற பகவான். சுபரிவீதம் நல்ல மாதிரி உடுத்தின்னு இருக்கிற, இடுப்புல சுற்றின்னு இருக்கிற பீதாம்பர பட்டு, மஞ்சள் கலர்ல இருக்கிற பட்டு பகவான் உடுத்தின்னு இருக்கார். பரிவீதம் அப்படின்னா நல்லா அழகா சுத்தி கட்டின்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சுபரிவீதம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா அழகா சுத்தி கட்டின்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நல்லா அழகாயிட்டு நொறியெல்லாம் வச்சு, சாரிக்கெல்லாம் இப்படி ஃப்ளீட்ஸ் எடுத்து நொறி நொறியா ஃப்ளீட்ஸா கட்டிப்போமே அந்த மாதிரி அழகா கட்டின்னு இருக்க. பீதாம்பரம் அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கிற பட்டு. கலாய குசும பிரபம், கலாய குசுமம் அப்படின்னா காயாம்பூ, குசுமம் ஜனன பூ. இங்க கலாய குசுமம் அப்படிங்கிறதால காயாம்பூ அப்படின்னு சொல்லப்படுறது. நல்ல டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிற பூ. சங்குஷ்பம், ப்ளூ கலர்ல இருக்கிற சங்கு புஷ்பம் கூடியும் பகவானுக்கு பிரியங்கரமான பூதன். பிரபம் அப்படின்னா சோபிக்கிற அந்த பகவான். கலம் ஜனன கழுத்து, தலம் சொன்னா பார்ட். கலதலம் அப்படின்னா கழுத்தோடு போர்ஷன்.
உல்லசது அப்படின்னா நல்லா அழகா மின்னி தளங்கற கௌஸ்துபம், கௌஸ்துப ரத்னத்தோடு கூடின பகவான். பகவானோட கழுத்துல மின்னி தளங்கற கௌஸ்துப ரத்னம் இருக்கு. வபுஹு தது, பகவானோடு அந்த ஸ்வரூபம் இப்படியெல்லாம் அலங்காரத்தோடு கூடி மின்னித்தலங்கர ரூபம் அப்படிங்கிறது அந்த பிரம்மா பார்த்த அந்த ரூபம் ஐ அப்படின்னு இங்க பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். கிருஷ்ணா பகவானே, பாவையே, நான் என்னோட மனசுல சங்கல்பம் பண்றேன் அந்த ரூபத்தை அப்படின்னு சொல்லிட்டு, கமல ஜன்மனே, கமலம் அப்படின்னா தாமரப்பூ, தாமரப்பூவிலேந்து உத்பவிச்ச அந்த பிரம்மாவுக்கு பகவானே நீங்கள் தர்சனம் காட்டி கொடுத்தேளே அந்த திவ்ய ரூபத்தை, தத் வபுஹு அந்த திவ்யமான ரூபத்தை நான் தியானிக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு. 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா பகவானை ஸ்துதிச்சிட்டு பிரபஞ்ச சிருஷ்டிக்கான ஞானம் எனக்கு தந்து அனுகிரகிக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரம்மா இந்த ஸ்லோகத்துல முதல்ல பகவானை ஸ்துதிக்கிறார், அதுக்கப்புறமா பிரார்த்தனை பண்றார். ஸ்ருதி சொன்னா வேதம், பிரகரம் அப்படின்னா கூட்டம். ஸ்ருதி பிரகரம் அப்படின்னா வேதங்களை எல்லாம் பார்க்க முடியற, தர்ஷிதா காமிச்சு தந்திருக்கிற, பிரஜுரா ரொம்ப ஜாஸ்தியான வைபவம், ரொம்ப ஜாஸ்தியான மகிமை இருக்கிற ஸ்ரீபதே லக்ஷ்மி தேவியோடு கனவா. வேதங்களிலேயும் உபனிஷத்துகளிலேயும் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா பகவல் மகிமைய எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பகவானே, நான் பகவானை ஸ்துதிக்கிறேன். அதுக்கு முன்னாலேயே இந்த வேதங்களில பகவானை ஸ்துதிச்சிருக்கா. ஹரே, எல்லா பாபங்களையும் இல்லாம பண்ற பகவானே, ஜெய ஜெயா, பகவான் ஜெயிக்கட்டும். பிரபோ, சர்வசக்தனான பகவானே அப்படின்னு கூப்பிடுறார். എന്നിട്ട് ஸ்துதிச்சிட்டு சொல்றார், திஷ்டியா அதிஷ்டம் காரணமாக்கும் திருஷோஹோ பதம் உபைஷி, பகவான் என்னோடு கண்களுக்கு காட்சி தந்தது, என்னோடு அதிஷ்டத்தாரையாக்கும் எனக்கு பகவானோடு தர்சனம் கிடைச்சது. குருஷ்வா, செஞ்சு கொடுக்கணுமே பகவானே. தியம், புத்திய ஆசு அதிசீக்கிரம், மே அப்படின்னா என்னோடது, மே தியம் அப்படின்னா என்னோடு புத்திய, ஆசு ரொம்ப இம்மீடியட் ஆயிட்டு, புவன நிர்மிதவ் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்காயிட்டு, கர்மடாம் சாமர்த்தியம் உள்ளதாக்கி, குருஷ்வா தீர்த்து தரணமே, என்னோட புத்திய நல்ல சாமர்த்தியம் இருக்கிறதாக்கி மாற்றி தரணமே அப்படின்னு பிரம்மா பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். புவன சிருஷ்டிக்கான ஞானம் தரணமே பகவானே அப்படின்னு இதுவரைக்கும் பிரம்மா பகவான் கிட்ட சொல்றார். அதுக்கப்புறமா இங்க பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றதாயிட்டு சொல்லப்படுறது. இது இப்படியாக துருகிணா அப்படின்னா பிரம்மா, துருகிண வர்ணிதா பிரம்மாவினால வர்ணிக்கப்பட்ட ஸ்வகுண பம்ஹிமா, பம்ஹிமா அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி நிறைய குணங்களோடு கூடின பகவான். பாஹிமா என்ன காப்பாத்தனமே. 8வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பகவான் பிரம்மா கிட்ட சொல்லறார், பகவான் பிரம்மாவை அனுகிரகிக்கிறார். லபஸ்வா கிடைக்கட்டும், அச்சதாம் ஒருபோதும் குறையாத்த
அப்படின்னு அர்த்தம். புவனத்ரயி 3 புவனங்களோடும் அப்படின்னு அர்த்தம். இதை ஆர்டர் பண்ணி நமக்கு பார்க்கணும். புவனத்ரயி அப்படின்னா 3 புவனங்களோடும், பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், இதெல்லாம் இன்க்ளூடா இருக்கிற பிரபஞ்சத்தோடு ரஜனா சிருஷ்டிக்கான தட்சகாம் எபிலிட்டி லபஸ்வா கிடைக்கட்டும். சிருஷ்டிக்கான எபிலிட்டி நான் பிரம்மாவுக்கு தரேன் அப்படின்னு பகவான் சொல்றார். 14 லோகங்கள் நிர்மிக்கிறதுக்கு பூர்புவஸ்வஹா இப்படி 3 லோகங்களை சிருஷ்டிக்கிறதுக்கான எபிலிட்டி நான் தரேன் உனக்கு அப்படின்னு பகவான் பிரம்மா கிட்ட சொல்றார். மத் அனுகிரகம், என்னோடு அனுகிரகம், கிரகாணா நீ ஸ்வீகரிச்சுக்கோ. விதி சொன்னா இங்க பிரம்மா, விதே சொன்னா பிரம்மாவே. பூயகா மறுபடியும், தபஹாஜா தபசும் குரு செஞ்சுக்கோ. என்னோட அனுகிரகம் நான் உனக்கு தரேன், மறுபடியும் ஞானம் உண்டாகிறதுக்கான தபசையும் நீ செஞ்சுக்கோ. பகவத் அனுகிரகம் உண்டானா சொந்தமாயிட்டு கர்மம் அப்படிங்கிறதும் அனுஷ்டிக்கணும். நான் சிருஷ்டிக்கான ஞானம் உனக்கு உண்டாகிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். இருந்தா கூட பகவத் அனுகிரகம் இருந்தா கூடியும் கர்மம் செய்யத்தான் வேணும். அதனால தபசு அப்படிங்கிறத மறுபடியும் செய். ஆல்ரெடி 1000 திவ்ய சம்பல்சரம் தபசு செஞ்சுட்டாக்கும் பிரம்மாவை பகவான் அனுகிரகிச்சார். பகவானை பிரம்மா பார்த்தார். இப்போ பகவான் மறுபடியும் பிரம்மா கிட்ட சிருஷ்டி அப்படிங்கிற கர்மம் செய்யறதுக்கு முன்னால தபசு அப்படிங்கிற கர்மத்தை செய்ய சொல்றார். பவது அப்படின்னா உண்டாகட்டும், அகில சாதனி அப்படின்னா எல்லாம் சாதிச்சு தர, மயி என்னில, பக்தி ஹீஜா என்னில இருக்கிற பக்தியும், அத்யுத்கர பக்தி ஹீஜா திருடமான பக்தியும், அகில சாதனி ஏது காரியத்திலையும் என்ன ஒரு விஷயத்தையும் சாதிப்பிச்சு தரதும், அத்யுத்கர பக்தி ஹீஜா திருடமான உரச்ச பக்தியும், மயி பவது என்னில உனக்கு உண்டாகட்டும். இது உதீரிய கிரம். இதனோட அர்த்தம் கரெக்டா பார்க்கணுமானா திருப்பி போடணும். இது கிரம் உதீரியா. பகவான் இந்த வாக்குகளை சொல்லிட்டு வேதசம் பிரம்மாவை முதித சேதசம் நல்ல மாதிரி சந்தோஷிச்ச மனசு இருக்கிறவன் ஆததா ஆக்கி தீர்த்தார். இப்படியெல்லாம் பகவான் சொன்னோன, பகவானோட அனுகிரகமும் சேர்ந்து கிடைச்சோன பிரம்மாவோட மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது. 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். சதம் கிருத தபஹா ததஹா சகலு. ததஹா பகவான் அனுகிரகமும் உபதேசமும் கொடுத்தாரே, அதுக்கப்புறம் அதாக்கும் அங்க ததஹா. சகலு அந்த பிரம்மாவாகட்டும், சதம் 100 சம்பல்சரான், 100 திவ்ய சம்பல்சரான், 100 திவ்ய சம்பல்சரங்கள். பிரம்மாவோட 100 வருஷம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு கோடிக்கணக்குக்கு வருஷங்கள். அந்த அளவுக்கு வருஷங்கள் கிருத தபஹா தபசு பண்ணிட்டு இப்போ அந்த பிரம்மாக்கு நிறைய பலம் ஜாஸ்தி ஆயிடுத்து. இப்ப மறுபடியும் தபசு பண்றார். அப்போ அந்த ஆல்ரெடி இருந்த பலம் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆச்சு.
ஆல்ரெடி பிரம்மா தபசு பண்ணினார். நான் ஆராக்கும், தாமரைப்பூ எங்கேந்தாக்கும் வந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மா ஆல்ரெடி 100 திவ்ய சம்வத்சரம் தபசு செஞ்சார். அதுக்கப்புறமா பகவான் பிரத்யட்சப்பட்டார். சிருஷ்டிக்கான நாலேஜ் எல்லாம் பிரம்மாவுக்கு கொடுத்தார். மறுபடியும் தபச பண்ணு அப்படின்னு சொன்னார். എന്നിട്ട് பிரம்மா மறுபடியும் 100 திவ்ய சம்வத்சரங்கள் தபசு செஞ்சுட்டு ஆல்ரெடி இருந்ததை விட சக்தியாயிட்டு, பூர்வாதிகம் முன்னால இருந்ததை விட சக்தி ஜாஸ்தியாச்சு பிரம்மாக்கு. என்னெல்லாம் சக்தியாக்கும் ஜாஸ்தியாச்சு? மதிபலவும் தபோபலவும் ஜாஸ்தியாச்சு. மதிபலம் சொன்னா மனோபலம், தபோபலம் சொன்னா ஸ்பிரிச்சுவல் பலம். இது ரெண்டும் ஜாஸ்தி ஆயிட்டு அவாப்பியஜா இப்படி எல்லா பலமும் கிடைச்சிட்டு பிரம்மா அங்க பார்க்கிறார். உதீச்சியா பார்க்கிறார். பார்த்துட்டாகட்டும், அதாக்கும் இங்க உதீச்சிய கிலா. என்னத்தையாக்கும் பார்த்தார்? கம்பிதம் சொன்னா ஆடுறது, பயசீனா தண்ணியில, பங்கஜம் சொன்னா தாமரை, வாயுனா அப்படின்னா காத்துனால. பங்கஜம் தாமரைய பயசி தண்ணியில பார்த்தார் பிரம்மா. அந்த தாமரை எப்படி நிக்கிறது? வாயுனா கம்பிதம், காற்றுனால ஆடிக்கழிக்கிற அந்த தாமரைய உதீட்சியா பார்த்துட்டு, ஆடிக்கழிக்கிற தாமரைய பார்த்துட்டு உதீட்சகிலா அந்த பிரம்மாவாகட்டும் இப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா இனி பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே கிருஷ்ணா, பகவத் பலா பகவானோடு பலத்தால விஜృంభిதா சக்தி கூடின பிரம்மா பவன பாதசீ பீதவான். பவனன் சொன்னா பவனஹா அப்படின்னா காத்து, பாதஹா சொன்னா தண்ணி, பீதவான் அப்படின்னா குடிச்சார். இங்க பிரம்மா பகவானோடு பலத்தால சக்தி ஜாஸ்தியான அந்த பிரம்மா பவனபாதசி பீதவான், காற்றையையும் தண்ணியையும் அப்படியே குடிச்சுட்டார். காரணஜலம் அப்படிங்கிற தண்ணிய பகவத் சக்தியால பிரம்மா குடிச்சார். ஆராலையும் தோக்கடிக்க முடியாத பகவத் பலத்தால பிரம்மா காற்றையும் காரண ஜலத்தையும் குடிச்சு வெற்றிச்சார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூக்ஷ்ம ரூபத்துல பகவானோடு உள்ள லயிச்சுது. தாமரையோடு நடுவுல பிரம்மா மட்டும்தான் இருக்கார். பகவானோடு நாபியிலேந்து உத்பவிச்ச இந்த தாமரைப்பூக்கு உள்ள பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. இனியாக்கும் பிரம்மா பகவானிலேந்து கிடைச்ச ஞானத்தால சிருஷ்டி ஆரம்பிக்க போறார். ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்தும் தான் மறுபடியும் எல்லாம் உண்டாகிறது. பாலில வெண்ணெய் இருக்கிறதுனாலயாக்கும் பாலை தயிராக்கி மத்தால கடையறத்த வெண்ணெய் கிடைக்கிறது. அந்த பாலில வெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம மத்த போட்டு கடைஞ்சானா வெண்ணெய் கிடைக்காது. அதே மாதிரி பாலில விஷம் அப்படிங்கிறது இல்லாததுனாலேயாக்கும் இந்த பாலை கடைஞ்சானா விஷம் கிடைக்காதது. அப்போ ஜலத்திலேந்து நமக்கு கடைஞ்சானா ஒன்றும் கிடைக்காது. இந்த தண்ணி எதோடு கூட கூடி சேரறதோ அதனோடு சுபாவத்தையாக்கும் காட்டும். உப்போடு கூடி கலர்ந்தானா உப்பு தண்ணி, சர்க்கரையோட கூடி கலர்ந்தானா சர்க்கரை தண்ணி. இனி டீ வைக்கலாம் இந்த தண்ணியால, காப்பி வைக்கலாம், இப்படி என்னென்னவோ இந்த தண்ணியால பண்ணலாம். இப்படி இந்த ஆல்ரெடி இருக்கிற பொருளிலேந்தாக்கும் மறுபடியும் பிரம்மா ரீப்ரொடக்ஷன் பண்ண போறார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்க்கிறோம். இந்த பாலுக்குள்ள வெண்ணெய் இருந்ததுனாலேயாக்கும் அதை தயிராக்கி கடையும் போது வெண்ணெய் கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த தாமரைப்பூக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம தத்துவங்களை மறுபடியும் பகவானோடு அனுகிரகத்தால பிரம்மா புனர்ஜீவன் கொடுக்கிறார். எல்லா ஜீவன்களுக்கும் ஓரோரோ சரீரத்தை கொடுத்து சிருஷ்டி பண்றார். 10வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், தவ ஏவா பகவானோடதே ஆன
கிருபையா காருண்யத்தால புனஹ மறுபடியும் காரணஜலம் காற்று இதெல்லாத்தையும் குடிச்சு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தண்ணியையும் எல்லாம் குடிச்சு வெட்டிச்சதுக்கு அப்புறம் அதாக்கும் இங்க புனஹ தேன ஏவ தேனைவ தேன அந்த சரசிஜேன தாமரப்பூவால ஏவ அந்த தாமரப்பூவாலேயே அதாக்கும் இங்க தேன ஏவ தேனைவ தாமரப்பூக்குள்ளையாக்குமே பிரம்மா உட்கார்ந்து இருக்கார். அந்த தாமரப்பூக்குள்ளையாக்குமே சூக்ஷ்ம தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலேயாக்கும் இங்க சரசிஜேன தேன சரசிஜேன ஏவா அந்த தாமரப்பூவாலேயே சஹா அந்த பிரம்மா இப்படி காரணஜலமும் காற்றுமெல்லாம் குடிச்சு தீர்த்த பிரம்மா அந்த நாபி கமலத்தாலேயே அந்த பிரம்மா புவனத்ரயீம் 3 புவனங்களையும் பிரகல்பியா சிருஷ்டிச்சிட்டு பூர்புவ ஸ்வஹா இப்படி 3 புவனங்களையும் சிருஷ்டிச்சு பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற தாமரை அப்படிங்கிறது பகவானோடு உள்ள லயிச்சின்னு இருக்கிற பிரபஞ்சத்தோடு சூக்ஷ்மமான அவஸ்தையாக்கும். அந்த சூக்ஷ்மமான விஷயங்களாக்கும் அந்த தாமரப்பூவில் இருக்கு. பிரம்மா பிரபஞ்ச தத்துவங்களாயிருக்கிற அந்த தாமரப்பூவிலேந்தே 3 புவனங்களையும் சிருஷ்டி பண்ணிட்டு சத்குணிகளாயிருக்கிற தேவர்களுக்கு வசிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த உலகத்தை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு தேவர்களுக்கு சொர்லோகம், மனுஷாளுக்கு வசிக்கிறதுக்கு மனுஷாளுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருக்கும் வசிக்கிறதுக்காக ரஜோகுணிகளாயிருக்கிற மனுஷாளுக்காக்குமே இடம் மேடம் தாமசிக்கிறதுக்கு அவ கிரியாசக்தி இருக்கிறவாக்கும். அதனால பூமி தமோகுணிகளான ருத்ர பார்ஷதர்களுக்கு அந்தரீட்ச லோகம் பிரவருதே. இப்படி 14 லோகங்கள் சிருஷ்டிச்சார். பிரவருதே பிரஜா நிர்மிதம் பிரஜா சிருஷ்டியில முழுகினார், பிரஜகளை சிருஷ்டிக்கிறதுல முழுகினார். இப்போ 14 லோகங்களை சிருஷ்டிச்சாச்சு, இனி பிரஜகளை எல்லாம் சிருஷ்டிக்கணுமே, அந்த வேலையில முழுகினார். சத்குணிகள் ரஜோகுணிகள் தமோகுணிகள் இப்படி எல்லாரையும் சிருஷ்டிக்கிறதுக்கான பிரவൃத்தியில பிரம்மா முழுகினார். நிறைய டிவிஷன் ஆயிட்டு அக்கம் சிருஷ்டி நடக்கிறது. சத்குணம் இருக்கிறவா ஒரு போர்ஷன், ரஜோகுணம் இருக்கிறவா ஒரு போர்ஷன், தமோ குணம் இருக்கிறவா ஓரோ போர்ஷன், இவாளுக்கெல்லாம் ஓரோ லோகங்கள், இப்படி எல்லாம் ஆக்கும் சிருஷ்டி. எல்லா ஜீவாத்மாக்களும் கர்மபலத்தோடு கூடிட்டாக்கும் தாமரைக்குள்ள இருந்தது சூஷ்ம ரூபத்துல. பிரம்மா எல்லாருக்கும் அவாவாளோடு கர்மபலனுக்கு தகுந்த மாதிரி சரீரத்தை கொடுத்துட்டு சிருஷ்டி ஆரம்பிச்சார். எல்லா தசகத்தோடும் கடைசியில பட்டதிரி பகவான் கிட்ட அவரோட சொந்தம் விஷயத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுவர். அதாக்கும் இனி சொல்லப்படுறது. பிரம்மாவோடு ரொம்ப சிரமமான அவஸ்தையிலெல்லாம் பகவான் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்க. பிரம்மா சில டைம்ல சிருஷ்டி பண்றதுக்கு பிரச்சனை வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானேன்னு கூப்பிடுறதுக்குள்ள பகவான் போய் நிற்பார். இப்படி ததாவிதா இப்படியெல்லாம் இருக்கிற கிருபாதரஹா காருண்யம் நிறைஞ்ச குருமருத்புர அதீஸ்வரா, குருவும் வாயுவும் சேர்ந்த புறத்தோடு அதிபதி குருவாயூரப்பன். துவம் பகவானே கிருஷ்ணா, நீங்கள் ஆசு ரொம்ப இம்மீடியட் ஆயிட்டு அதிசீக்கிரமாகவே மாம் என்ன பரிபாகி காப்பாத்தனமே அப்படின்னு சொல்றார். குரு அப்படிங்கிறது இங்க கனம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப திக்கு அப்படின்னு அர்த்தம்.
குருதயா அப்படின்னா ரொம்ப கனமான ஒரு காருண்யம் வேணும் அப்படின்னு அர்த்தம். லகு ஜனனா கனம் கம்மியா இருக்கிறது, தின்னு அப்படின்னு அர்த்தம். குரு ஜனனா திக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய தயை, நிறைய காருண்யம். ஊட்சிதைகி ஆர்திரமான, ஈட்சிதைகி நோட்டத்தால அப்படின்னு அர்த்தம். பகவானோடு காருண்யமான கடாட்சத்தால ஆசு திடீர்னு மாம் என்ன பரிபாகி பரிபாலிக்கணுமே கிருஷ்ணா, இனி என்ன காப்பாத்துறதுக்கு டிலே பண்ணக்கூடாது, இந்த நோய் என்ன ரொம்ப படுத்தி திக்கிறது, அதி சீக்கிரமாக என்னோட நோயை குணப்படுத்தி தரணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார்.